ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய் இதை தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா இன்னொரு மிக்ஸி ஜாரில் தயிர் சேர்த்துக்கலாம். இது கடையிலேருந்து வாங்கின பாக்கெட் தயிர் தான். இது கூட தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தயிர், உப்பு, மஞ்சள் பொடி, தேங்காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அப்புறமா நம்ம அரைச்ச மிக்ஸி ஜாரை கழுகி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். சீன்சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நாம் இதை கிண்டி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை மாறிடுச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச தயிர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி கொடுக்கணும். நாம் சட்னி வைக்கிற மாதிரி தான். தேவைன்னா நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி எப்படி நம்ம கொதிக்க விடாமல் அணைப்போமோ, அடுப்பை அணைச்சிருவோமோ, அதே மாதிரி இதையும் கொதிக்க விடக்கூடாது. கொதிச்சிட்டா மோர் குழம்பு திரஞ்சி போயிடும். அதனால் குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம ஆஃப் பண்ணிடணும். இவ்வளவுதாங்க, சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குயிக்காக சமையலை முடிக்கணும்னா இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சுட்டா ஒரு 10 நிமிஷத்துலேயே சமையலை முடிச்சிடலாம். அப்புறமா இதை சூடாக அந்த பாத்திரத்திலே வச்சோன்னா தெரிஞ்சிடும். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணதும் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். மாற்றிட்டா மோர் தெரியாமல் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.